ஆமா அப்படின்னு இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? துணி துவைக்கிற சத்தம் ஒருவேளை கேட்டா கேட்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அங்க சத்திகா துணி துவைச்சிட்டு இருக்கிறனால மேபி கேட்கலாம். கேட்டா அத வந்து கண்டுக்காதீங்க. இக்னோர் பண்ணிருங்க. இன்னொன்னு வந்துட்டு, நான் ஏன் இவ்வளோ நாள் கதை செய்யலைன்னா, ஏன்னா இப்போ நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் மேங்கோ ட்ரீல, அதாவது என்னோட ஹாஸ்டலில் இருக்கேன். அங்கே சில பல காரணத்தினால என்னால் கதை எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப், அதுக்கப்புறம் வேறு வேறு சம்பவம்லாம் நடந்துச்சு. அதை நான் ஒருவேளை வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்லாமலும் இருக்கலாம். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோன்னு. இன்னைக்கு உள்ள வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு ஜப்பானோட கோஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூச்சி சாக்கே ஓனா. அதாவது கூச்சி சாக்கே ஓனானா தமிழில் வாய் பிளந்த பெண். அதை நம்ம வந்துட்டு நம்மளோட மொழியில் எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச வாய். ஒரு ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு வாய் கிழிஞ்சிருச்சு, அந்த மாதிரி அந்த ஒரு கேர்ளு தான் ஒரு கோஸ்டா வந்த கதையும், எப்படி அது ஏற்பட்டுச்சு, ஏன் அவங்க அப்படி ஆனாங்க, அதெல்லாம் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். இந்த குச்சினா குச்சினா இருங்க கொஞ்சம் குழம்பிட்டேன். குச்சினா வந்துட்டு வாய், சாக்கேனா வந்துட்டு கிழிஞ்சது, அப்படி கிழிச்சு வச்சது. ஓனானா ஜப்பான் வார்த்தையில வந்துட்டு ஒரு கேர்ள், ஒரு பெண். அதுதான் வந்துட்டு அந்த கோஸ்ட் பேர், அதாவது அந்த பேய் பேரை வந்துட்டு கூச்சி சாக்கி ஓனா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சிமிலரா இருக்கணும், அவங்களுக்கு சொன்னா புரியணுன்றதுனால அப்படி ஒரு பேர் சொல்லிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கதை. ஆனா இந்த கதையில என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கதை கிட்ட இருக்கு. ஆனா அதுல எந்த கதை உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா அந்த 4-3 கதையும் உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். மொத என்னதுன்னா, இந்த ஒரு பெண், அவங்க வந்துட்டு செம்ம ஒரு அழகா இருப்பாங்களாம். அந்த எப்படி சொல்றது, அவங்கள பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு அழகுல இருப்பாங்களாம். அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்லன்னு சில பாய்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த ஹஸ்பண்டுக்கு அது வந்துட்டு சுத்தமா பிடிக்கவே இல்லையா. அதான் கல்யாணம் ஆச்சுல, என்னத்துக்கு வந்துட்டு வரணும், அந்த மாதிரி வந்து பேசணும், வந்து பேசினாலும் உனக்கு அறிவு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோபப்பட்டிருக்காரு. கோவப்படும் போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களாம் ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு தான், நீங்க வந்து தப்பா நினைக்காதீங்க, எனக்கு உங்க மேலதான் எப்போதும் பாசம் கூட அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு வந்து ஆனா அது வந்து சுத்தமா பிடிக்கல. அப்போ அவர் அந்த கோபத்துல என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருந்த ஒரு கத்திரிக்கோலை எடுத்து, நீ அழகா இருக்கிறனால தானே இவ்வளவு திமிரா இருக்க, உன்னை நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி அவங்களோட வாய இந்த இவ்வளோ வரைக்கும் கிழிச்சிட்டாரு 2 சைட்டும். அதனாலதான் அந்த வாய் பிளந்த பெண்ணு அப்படின்னு சொல்றாங்க. 2வது கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கேர்ளா இருக்காங்க. கேர்ளா இருக்கும் போத ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. ஆனா கல்யாணம் பண்ணக்கு அப்புறமும் அவங்க வந்துட்டு அவங்க புருஷனுக்கு வந்து உண்மையா இல்லை, இந்த மற்றவங்கள தொடர்புல வச்சிருக்காங்க, இந்த மற்றவங்க கூட போகிறது, அது வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு தெரிய வருது. தெரிய வந்தோன்னா அவர் என்ன பண்றாரு, அந்த கோபத்துல அந்த மாதிரி வாயை கிழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 3வது கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த இவங்க செம்ம அழகா இருக்காங்களே, அதை வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து பிடிக்கவே இல்லை சுத்தமா. இப்போ அதனாலதான் என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, அது வந்து அழகுல ஆடுது அப்படி. சில பிள்ளைங்க தான் தெரியாதா இந்த மாதிரி பேசுவாங்க, அதான் ஆடுது அப்படி நட்டிக்குது ஓவரா அப்படின்னு சொல்லுவாங்களே. அதனால என்ன பண்றாங்க, அந்த ஒரு என்னது, அந்த பிள்ளை வந்துட்டு அந்த இருங்க நானே குழப்புறேன். அந்த பிள்ளை நினைக்கிறாங்களா அவங்க வந்துட்டு ஒரு டென்டிஸ்ட், அதாவது பல் டாக்டர், பல் டாக்டர் நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு இந்த ஒரு பெண் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு பல்லு வலிக்குதுன்னு சொல்லி இவங்களோட கிளினிக்கு வந்திருக்காங்க. வந்தப்ப இவங்க என்ன பண்றாங்க, கோவத்துல இந்த மாதிரி இங்க சரியில்லை, இங்க ரொம்ப பல்லு வளர்ந்துருக்கு, இங்க வளர்ந்துருக்கு, அங்க வளர்ந்துருக்கு சொல்லிட்டு எடுக்க முடியாது, இந்த வழியில நீங்க வந்துட்டு உங்களால தாங்கிக்க முடியாது சொல்லிட்டு சும்மா கதை விட்டுருக்காங்க.
அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே பல்லுலாம் இங்கெல்லாம் எடுக்கணும்னா இதெல்லாம் கிழிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டுத்தையும் கிழிச்சு விட்டாங்க. அந்த வலி தாங்காமல் அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 கதை தான் இருக்குது. ஆனால் இந்த 3 கதையில் எது உண்மையான கதைன்னு தெரியல. மேபி இந்த 3 கதையும் பொய்யா இருக்கலாம், இல்லை இந்த 3 கதையில் ஏதாவது ஒரு கதை உண்மையாக இருக்கலாம். அது வந்துட்டு தெரியல எப்படின்னு. ஆனால் வந்துட்டு இதை ஏன் வந்துட்டு உண்மையாக இந்த இவ்வளோ கதை ஒரு கதையெல்லாம் கேட்டால் வந்துட்டு அந்த கதை தான் எனக்கு வந்துட்டு மேபி இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அந்த மற்ற கதைலாம் வந்துட்டு கொஞ்சம் அடிச்சு விடுற கதை மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஜப்பான்ல உள்ளவங்க ஏன் இந்த கதையை நம்புறாங்கன்னா, உண்மையாலே நிறைய பேர், கொஞ்சம் ஆள் இல்லை, நிறைய பேர் இவங்கள பார்த்ததாவும் வீடியோ இருக்கு, போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஏன் ஒரு கோஸ்டா வராங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எப்படி வருவாங்க நான் சொல்றேன். இப்போ இப்படி வாய் கிழிஞ்சு, இப்போ நார்மலா ஒரு கேர்ளே, கோஸ்ட் இல்லாம ஒரு கேர்ளே வாய் கிழிஞ்சிட்டு வந்தா நம்மளுக்கு பயம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். நான்லாம் பயந்து ஓடிடுவேன். அந்த மாதிரி அவங்க வந்துட்டு எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் அவங்க ஒரு அழகா இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க அழகை கெடுக்கிறதே அந்த வாய் தான். அவங்க கோஸ்டா வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்க் போட்டுட்டு, அதாவது கோவிட் டைம் நம்ம மாஸ்க் போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு அழகா வரும்போது நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், என்ன அழகா இருக்காங்க அப்படின்னு ஒரு கேர்ள்ஸ் நினைப்போம். இதுவே பாய்ஸ்னா சில பேர் அழகா இருக்கா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. சில பேர் வந்துட்டு சைட் அடிக்கலாம், லவ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணுவோம். அதுவும் இவங்க மெயினா நைட்டு ரோட்டில் நடந்து வருவாங்களாம் அந்த மாதிரி மாஸ்க் போட்டு. மாஸ்க்கு இல்லைன்னா வந்துட்டு இந்த சைனீஸ்காரங்களாம் வந்துட்டு அந்த ஒரு விசிறியில வந்துட்டு காத்து அடிப்பாங்க. அந்த விசிறியில இப்படி மூடிக்கிட்டு வருவாங்களாம். இல்லைன்னா ஹெங்கச்சீஃப் இருக்குல்ல, அதை வந்துட்டு இப்படி மூடிட்டு அப்படி வருவாங்களாம். 3ல ஏதாவது ஒரு விஷயம், ஏன்னா இந்த 3 விஷயமும் உண்மையிலே நடந்திருக்கு. அதனால இந்த 3ல ஏதாவது அவங்க பண்ணிட்டு வருவாங்க. அதுவும் அவங்க கையில என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கூர்மையான பொருட்கள், அதாவது கத்திரிக்கோல், கத்தி, இல்லை கோடாரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஏதாவது ஒன்று வச்சுட்டு பேக் உள்ள வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வருவாங்களாம். அவங்க வரும்போது ஒரு அழகான கேர்ள் வந்துட்டு பேக்ல என்னமோ வச்சுட்டு வராங்க. ஸ்கூல் முடிஞ்சு வரலாம், இல்லை ஆஃபீஸ் முடிஞ்சு வரலாம், அந்த மாதிரி நம்ம நினைப்போம். அப்போ வந்துட்டு அவங்க மெயின் டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாய்ஸ் மட்டும் இல்லை, கேர்ள்ஸும் தான். ஏன்னா நான் சொன்ன கதையில முழுக்க எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் மட்டும்தான், அவங்களோட டார்கெட் பாய்ஸ் மட்டும்தான் அப்படின்னு வரும். ஆனால் இந்த கதையில ரெண்டுமே, ஏன்னா வந்துட்டு 2 கதையில, ஒரு கதையில வந்து டாக்டர் வந்து கேர்ள் பண்ணவங்களா தான் சொல்லுவேன், இன்னொரு கதையில வந்துட்டு அவங்க புருஷன் பண்ணதா சொல்லியிருக்கேன். ஸோ இதுல 2த்துல எது உண்மைன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு 2 பத்தியும் பிடிக்காது. அப்போ அவங்க ரோட்ல வந்துட்டு இந்த மாதிரி அழகா வரும்போது இப்போ அவங்கள யாராவது கவனிக்கிறாங்களா, பாக்குறாங்களா, ஆசையா பாக்குறாங்களா அப்படின்னு பாத்துருவாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அழகா கிட்ட வந்துட்டு அப்புறம் பேசுவாங்களாம், சும்மா பேசுவாங்களாம். அப்போ அதுல வந்துட்டு கேட்பாங்க, நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ எதிரில் உள்ளவங்க செம்ம அழகா இருக்கீங்க, இல்லைன்னா வந்துட்டு அழகா இருக்கீங்க, ஆமா அப்படின்னு இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மாஸ்கை கழட்டுவாங்க. கழட்டிட்டு இப்போ நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மள வந்து விட்டுருவாங்களாம். ஓகே, இன்னும் இது பார்த்தும் அழகா இருக்குன்றாங்களேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களாம். ஒருவேளை அந்த கழுட்டுனப்ப நம்ம பயந்தோ இல்ல ஐயோ அப்படின்னு கத்தியோ, இல்ல அவங்க கேட்ட கேள்விக்கு தைரியமா நின்று இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி பேக்ல என்ன வச்சிருப்பாங்க, கூர்மையான பொருட்கள் வச்சிருப்பாங்கன்னு சொன்னல, அந்த பொருட்களை எடுத்து நம்ம வாய அவங்க வாய் மாதிரியே கிழிச்சிருவாங்களாம். ஏன்னா ஏன் அழகு எப்படி போனுச்சோ அதே மாதிரி நீயும் அழகா இருக்க கூடாது, அந்த ஒரு நோக்கத்துக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்களாம். அவங்களோட முழுக்க காரணமே அவங்களுக்கு வந்துட்டு நான் இப்படி இருந்தும் அவங்களோட மனசுல நான் அழகா இருக்கேன், நான் வாய் கிழிஞ்சும் நான் அழகா இருக்கேன். ஆனா நான் மாஸ்க் போட்டிருக்கிறப்ப என்ன நீ அழகா இருக்கேன்னு சொன்னது வந்துட்டு, நான் வந்துட்டு மாஸ்க் கழட்டுனாலும் அழகா இருக்குன்னு சொல்லணும். சொல்லலைன்னா நான் சொன்ன மாதிரி தான், உனக்கும் அந்த வாய் வரணும்,
யாரும் உன்னை பார்க்க கூடாது, அந்த மாதிரி அது வந்து பண்ணுமா. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முக்கியமா நைட்டு ஏன் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு பர்டிகுலரா இவங்கள தான் இன்னைக்கு நம்ம பண்ணணும், இவங்கள தான் நம்ம முடிவு செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வருவாங்களாம். சும்மா நார்மலான ஒரு கேர்ளையோ இல்ல நார்மலான பாயையோ இவங்க இப்படி பண்ண மாட்டாங்களாம். யார இப்படி பண்ணுவாங்கன்னா, பொறாம பிடிச்ச பெண்கள், இன்னொரு கேர்ளை பார்த்துட்டு நம்ம பொறாமப்படுற ஒரு பெண்கள், ஏதாவது தப்பா நினைக்கிற ஒரு பெண்கள்ல தான் வந்துட்டு ஃபோக்கஸ் வச்சுட்டு அவங்க ராத்திரி எப்பயாவது நடந்து வர்றப்ப இவங்க வந்து பழி வாங்குவாங்களாம். ரெண்டாவது, பாய்ஸ் ஏன் பழி வாங்குவாங்கன்னா, இந்த கேர்ள்ஸை ரேப் பண்றவங்க, இந்த ஆசை காட்டி மோசம் பண்றவங்க, இப்ப வந்துட்டு அழகா இருக்கு அழகுக்காக வர்றவங்க, மனசை பார்க்காம அழகுக்கு வர்றவங்கள அவங்க வந்து பார்த்து இவங்க அப்படின்னு குறிச்சு வச்சிருவாங்களாம். இந்த நாள்ல நீ முடிஞ்ச, ரெண்டாவது நாள்ல இவ முடிச்சா, அந்த மாதிரின்னு அவங்க ஒரு புக்கு ஒரு பேரை வச்சு இவங்க பேர் எழுதிடுவாங்களாம். எப்ப யார முடிக்கணும்னு சொல்லி அவங்க அப்பப்ப முடிச்சிருவாங்க. இதுதான் அந்த கதை. எனக்கு இது கேட்கும் போது உண்மையிலே நீங்க இப்ப வீணா வந்துட்டு வெள்ளை சட்டை பயமா இருக்கும், இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். இது வந்துட்டு உண்மையிலே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு வாய் கிழிஞ்சனால அப்படி ஒரு யாருக்கும் என்னோட நிலைமை வரக்கூடாது அப்படின்ற ஒரு கோபத்தினால வர்றது பார்த்தா ஒரு எனக்கு கதை வித்தியாசமா இருந்துச்சு. அதனாலதான் இந்த கதையை நான் உங்ககிட்ட வந்துட்டு சொன்னேன். உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி கதை இல்லை இந்த ஒரு நாட்டோட கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். அடுத்தடுத்த வீடியோல உங்ககிட்ட வரேன். ஸோ பை பாய்.